அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி மூலயமாக உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடய பேர் பிரபு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கேன். நீங்கள் பார்க்குற இந்த காணொளி, இந்த வீடியோ நீரூற்று பார்த்து போர் பண்ண வீடியோ. இந்த போருக்கு நீரூற்று பார்த்தது நான் தான். நீரூற்று பார்க்குறதுல எனக்கு 15 வருட அனுபவம் உண்டு. மொத்தமாக ஒரு 5 முறையில் பார்க்குறாங்க. அதை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தமாக 5 முறையில் எத்தனை அடியில் தண்ணி வரும், தண்ணியோட அளவு என்ன, உங்களோட இடத்துல ஊற்று கிராஸ் பண்ணுற அந்த லைன் எது, இது போல் எல்லா தகவலையும் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேங்க. இந்த இடம் செங்கல்பட்டு மாவட்டம் அனுப்புரத்தில் போர் பண்ணதுங்க. அட்டாமிக் எனர்ஜி கல்பாக்கம் பக்கத்தில் அனுப்புரத்தில் போர் பண்ண வீடியோ. நானே நீரூற்று பார்த்து நானே வண்டி எடுத்து போர் பண்ணேங்க. அந்த வீடியோ தான் இது. இப்போது நான் நீரூற்று பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் பார்க்குற மெத்தடான வேப்பங்குச்சி வச்சு, ஃபஸ்ட்டு மெத்தடு வேப்பங்குச்சி வச்சு இந்த இடத்துல நீரூற்று பார்த்து முடிச்சிட்டேங்க. நீரூற்று பார்த்து இந்த இடத்துல லைன் நோட் பண்ணிவிட்டு ரெண்டாவது இந்த இடத்துல அந்த லைனில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குதுன்றதை சொல்லணும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு லைன் பார்த்துட்டேன். இப்போ எங்கே தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு செக் பண்ணுறேன். அதுக்கு ரெண்டாவது மெத்தடான முட்டை வச்சு செக் பண்ணிட்டு வரேன். முட்டை வச்சு செக் பண்ணும்போது எங்கே தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எல்லாத்தையும் வீடியோலேயே சொல்லிட முடியாது. நேராக கூடும்போது ரொம்ப டீட்டெயிலாக ஏன் எழுந்துக்குது, எதுக்காக எழுந்துக்குது எல்லாத்தையும் சயின்ஸ் படியே உங்களுக்கு கிளியராக விளக்கி சொல்கிறேன். இப்போது அந்த முட்டை 90 டிகிரியில் நிற்கிது. அந்த ஊற்று உள்ள இடத்துல நிற்கிறதுனால அந்த முட்டை அந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்குது. ஊற்று இல்லாத இடத்துக்கு வந்துட்டுனா அது அந்த 0 பொசிஷனுக்கு வந்துடும். இது ரெண்டாவது மெத்தடு. இதில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ அந்த ஊற்று மேலே வந்தோடனே முட்டை எந்திரிச்சு வருது. இப்படியே அந்த ஊற்றோட லைனில் அந்த காம்பவுண்ட் வால்குள்ளே ஒவ்வொரு இடமா செக் பண்ணிகிட்டே வரோம். ஒவ்வொரு அடி செக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அரை அடி கூட போர் பண்ணுறதில் சென்ட்ரு பாயிண்ட் வைக்கிறதுல மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிஸ் பண்ண அனுபவம் எனக்கு ஒன்று உண்டு. எஸ்பி கோயில் பக்கத்தில் நண்பர் ஒருத்தர் போர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாரு. அவர் ஒரு வீடு கட்டியிருந்தார். அவரோட வீட்டுக்கு ஆல்ரெடி ஒரு போர் இருந்தது. அங்கே நான் போய் நீரூற்று பார்த்தேன். அந்த போரில் ஏற்கனவே வேறு யாரையோ வச்சு நீரூற்று பார்த்துருக்காங்க. அவரும் சரியாக தான் பார்த்துருந்தார். ஆனால் ஒரு சின்ன இடத்துல மிஸ் பண்ணியிருந்தார். அந்த ஊற்றோட சென்டர் பாயிண்ட் வைக்கிறதுல அவர் மிஸ் பண்ணியிருந்தார். உள்ளே கிடச்சது ஃபுல்லாக கரும்பாறை. அதனால் ஒரு 2 அடி இல்லை ஒரு 2.5 அடி தள்ளி நான் இன்னொரு பாயிண்ட்டு வச்சு கொடுத்தேன் அவங்களுக்கு. 400 அடி போட்டு எஸ்பி கோயிலில் அவங்க வீட்டில் தண்ணி கிடைக்கல. அந்த வீடியோ என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் 2.5 அடி தள்ளி நான் ஒரு பாயிண்ட் வச்சேன். அங்கே நல்ல தண்ணி கிடச்சிது. ஸோ கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியானாங்க. அதே போல் ஊற்று பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை, அந்த ஊற்றோட சென்ட்ரு பாயிண்ட்டை வைக்கணும். 3வது அந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குன்றதை வைக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஊற்று பார்க்குறதுல. இதை சரியாக பண்ணுறதுனால தான் என்னால் 2000 போருக்கு என்னால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது. 15 வருஷம் இந்த ஃபீல்டில் என்னால் ரீச் பண்ண முடிஞ்சது. இப்போது இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டே இப்போது கல் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் நான் இந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாயிண்ட் வச்சுருக்கேன். கல் வச்சுருக்கேன் பாருங்கள் கீழே, அதுதான் ஏற்கனவே வேப்பங்குச்சி வச்சு லைன் பார்த்தது. அந்த வாட்டர் பாட்டில், இன்னும் அந்த சைடில் ஒரு மேடு இருக்குது பாருங்கள், அந்த பகுதி. இது எல்லாமே அந்த காம்பவுண்ட் வாலில் ஊற்று போகிற வழி. அடியில் அந்த ஊற்று போகுது. அந்த லைனை தான் இப்போ நான் பார்த்துட்டு, இப்போ இந்த லைனில் எங்கே போர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த காம்பவுண்ட் விட்டால் ஒரு இடம், இப்போ கல் வச்சுருக்க இடம் ஒரு இடம். இப்போ இந்த 2 இடத்துல எங்கே பெஸ்ட்டாக இருக்குன்னு இன்னும் டீட்டெயிலாக செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நிற்கிற இடம் தான் என்னை பொறுத்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே கேல்குலேஷன் இருக்குங்க, சும்மா சொல்கிறது இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 3வது மெத்தடான காப்பர் ராடு, எல் ஷேப் காப்பர் ராடு. இந்த எல் ஷேப் காப்பர் ராடில் 2-3 விஷயங்கள் ஊற்று குறித்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, ஊற்று எந்த பக்கம் வருது, எந்த பக்கம் போகுதுன்றது குறித்து தெரிஞ்சுக்கலாம். 2வது,
இந்த ஊத்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அடி ஆழத்தில் இருக்குது, இன்னொன்று ஊத்தோட சென்டர் பாயிண்ட்டு, இது எல்லாத்தையும் இந்த காப்பர் ராடில் தெரிஞ்சுக்கலாம். மற்ற விஷயங்கள்லையும் தெரிஞ்சுக்கலாம். நான் காப்பர் ராடை இதுக்காக பயன்படுத்துகிறேன். ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துவாங்க. இப்போ அந்த ஊத்தோட லைனில் போனால் அந்த காப்பர் ராடு ரெண்டுமே ஒன்று சேர்ந்துடும். அந்த இதுதான் இது. அந்த ஊத்தோட லைன் மேலே நிற்கிறேன், அந்த காப்பர் ராடு ஒன்று சேருது. ஊற்றுக்கு மேலேயே நான் நடந்து போகிறேன். ஊற்றை விட்டுட்டு தூரம் வந்தால், நீர் ஊற்ற விட்டுட்டு தூரம் வந்துட்டுனா ரெண்டும் ஒன்று சேராது. இப்போ ஊற்றுக்கு மேலே இருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுக்கு மேலே இருக்கேன். அந்த காப்பர் ராடு ஒன்றா இருக்குது. இதே மாதிரி அந்த இடத்துல எத்தனை அடியில் தண்ணி இருக்குன்றதை அடுத்து செக் பண்ணுவேன். இப்போ அந்த ஊற்றோட சென்டர் பாயிண்ட்டு ஆல்ரெடி வேப்பங்குச்சிலையும் பார்த்துட்டேன், தேங்காய் வச்சும் வேப்பங்குச்சியில் பார்த்துட்டேன், முட்டை வச்சும் பார்த்துட்டேன். இப்போ 3வது காப்பர் ராடு வச்சு அந்த இடத்துல ஊற்றோட சென்டர் பாயிண்ட்டு பார்க்குறேன். அடுத்து இப்போது அடி நோட் பண்ணுறேன், எத்தனை அடி ஆழத்தில் அந்த தண்ணி இருக்குன்னு. 2-3 மெத்தடில் அடி பார்க்கலாம். நான் 2-3 மெத்தட்லேயும் பார்ப்பேன். 2-3 மெத்தட்லேயும் பார்த்து ஆவரேஜ் பாயிண்ட்டை எடுத்து கொடுப்பேன். அதாவது ஊற்றோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது, ஊற்றோட மிடில் பாயிண்ட்டு சரியான பாயிண்ட் ஒன்று இருக்குது, ஊற்றோட எண்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த 3 இடத்தையும் கரெக்டாக நோட் பண்ணி அதுலேருந்து ஆவரேஜாக அடி சொல்லணும். இப்போ அளந்துட்டு வரேன் எத்தனை அடியில் தண்ணி இருக்குன்னு. அளந்து 2 பக்கமும் அளக்கணும், அந்த ஊற்றுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அளந்துட்டு. இப்போ எனக்கு அந்த இடத்துல கிடைச்ச வேல்யூ பார்த்திங்கன்னா 80 to 90 அடியில் தண்ணி கிடச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது தேங்காவில் பார்க்குறேன். தேங்காவில் ஊற்றோட சென்டர் பாயிண்ட்டு பார்க்கலாம். எங்கே தண்ணி இருக்கோ அந்த இடத்துல கால் வச்சா எழுந்துக்கும், கை வச்சா கூட எழுந்துக்கும். என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் தேங்காய் வச்சுன்னு ரைட் ஹேண்டை கீழே வச்சா எழுந்துக்கும், காலை கொண்டு போனால் எழுந்துக்கும் அந்த இடத்துல. இப்போ கை வச்சு செக் பண்ணுறேன், அப்போவும் எழுந்துக்குது. அடுத்து இதில் எத்தனை அடியில் தண்ணி வருதுன்றதை சொல்லலாம். இப்போது அந்த இடத்துல நின்று நான் என்னோடய மனசுலையோ இல்லை சவுண்டாவோ வெளியவோ நம்பர் கவுண்ட் பண்ணுவேன். இப்போ தண்ணி உள்ள இடத்த தேடி போகிறேன். கஸ்டமர் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு எனக்கு சனி மூலையில் தான் தண்ணி வேணும்னு சொன்னாங்க. அவங்க காட்டின ஸ்பாட்டு தான் வந்து இது. அங்கே தான் எனக்கு போர் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. நான் அங்கே போயிட்டு செக் பண்ணேன். சார் இந்த இடத்துல தண்ணி இல்லை, எதுக்கு நீங்கள் ஒரு 45,000 50,000 பணம் வீணாக்க போகிறீங்க? நான் நீரூற்று பார்த்து சொல்கிறேன், கரெக்டான இடம் பார்த்து சொல்கிறேன், தண்ணிக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், 100% தண்ணி எடுத்து கொடுக்குறேன்னு நான் சொன்னேன். அதனால் அவங்க சரி நீங்களே பார்த்து நீங்களே போட்டு கொடுங்கன்னாங்க. இப்போ அந்த பிளாட்டே ஒரு ரவுண்ட் நான் வரேன். அவங்க சொன்ன சனி மூலையில் தண்ணி இல்லை. அடுத்து நான் அந்த பிளாட்டே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கேன். ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன், இருந்தாலும் வீடியோக்காக நான் மீண்டும் பார்த்தேன். இப்போ அந்த பிளாட்டில் எங்கேயுமே தண்ணி இல்லை. அப்படியே வந்துட்டுருக்கேன். இப்போ அந்த ஊற்று கிராஸ் பண்ணக்கூடிய அந்த லைன் கிட்ட வந்தோடனே தேங்காய் வந்து எழுந்துக்கும். எனக்கு இங்கேயே அந்த ஃபீலிங் நல்லா கிடச்சிது. இப்போ ஊற்று கிராஸ் பண்ணக்கூடிய இடம் அந்த வாட்டர் பாட்டில், அங்கே வந்ததும் தேங்காய் எழுந்துடுச்சு. ஸோ அந்த லைனில் எங்கே வந்தாலும் தேங்காய் எழுந்துக்கும். இப்போது இந்த இடத்துல நான் பயன் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டேன். தேங்காய் நல்லாவே இருந்துச்சு, தேங்காயோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது எத்தனை அடியில் தண்ணி இருக்குதுன்னு செக் பண்ணுறேன் தேங்காயில். 2வது மெத்தடில் ஃபஸ்ட்டு காப்பர் ராடில் எத்தனை அடியில் தண்ணி இருக்குதுன்னு செக் பண்ணி 80 அடி சொல்லிட்டேன். இப்போ தேங்காயில் எத்தனை அடின்னு செக் பண்ணுறேன். இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலைங்க, நம்பர் தான் சொல்லுவேன். மனசை நல்லா ஒருநிலைப்படுத்திட்டு எதையும் யோசிக்காமல் நீரோட்டம் அந்த ஊற்றை குறித்து மட்டும் நல்லா யோசிச்சுட்டு அதையே மைண்டில் வச்சுக்கின்னு நம்பர் மட்டும் சொல்லிட்டு வரோம். இதில் மறைக்கிறதுக்கு ஒளிமுறை ஒன்றும் இல்லை. 1 2 3 4 நம்பர் சொல்லிட்டு வந்துனே இருக்கேன். அந்த 75 to 80 சொல்லும் போது தேங்காய் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வெவ்வேறு விதங்களில் நம்பர் சொல்லுவேன். நேராக கூப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இன்னும் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி நம்பர் சொல்லிட்டு வந்தே இருக்கும்போது எனக்கு தேங்காவும் என்ன சொல்லிச்சு, 75 சம்திங், 75 to 80க்குள்ளே தண்ணி இருக்க மாதிரி தேங்காய் சொல்லுது. இது வெவ்வேறு விதங்களில் நம்பர் சொல்லி செக் பண்ணி ஆவரேஜாக ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். 80 அடியில் 80 to 90க்குள்ளே தண்ணி கிடைக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது வந்து ஊற்றோட சென்டர் பாயிண்ட்டு. இப்போது கடைசியாக பார்க்குற மெத்தட் 5வது முறை வந்து பார்த்திங்கன்னா காப்பர் சொம்பு. இந்த காப்பர் சொம்பு தண்ணி இருக்க இடத்த கிளியராக சொல்லும்.
இவ்வளவும் எம்டி ஊத்துக்கும் சப்போர்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி பார்த்தா 4 மெத்தட் எம்டி ஊத்துக்கு சப்போர்ட் பண்ணோம். இந்த காப்பர் சொம்பு எம்டி ஊத்துக்கு சப்போர்ட் பண்ணாதுங்க. என்னை பொறுத்தளவு இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் என்னோட பர்சனல், என்னோட பாடிக்கு சம்மந்தப்பட்டது, என்னோட உடல் அமைப்புக்கு சம்மந்தப்பட்டது. மற்றவங்களுக்கு இதே மாதிரி இருக்குமா இல்லையான்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நான் பார்த்தா எனக்கு இது கரெக்டாக இருக்கும். எனக்கு இந்த எம்டி ஊத்துக்கு இந்த காப்பர் சொம்பு சப்போர்ட் பண்ணாது. ஸோ சொம்பு கிளியராக சப்போர்ட் பண்ணுதுன்னா கீழே 100% தண்ணி இருக்குன்னு தான் அர்த்தம். இன்னும் போர் பண்ணல. இது காலையில் ஒரு 11, 12 மணிக்கு நீர் விட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தண்ணி இருக்க இடத்துல சொம்பு விழுந்துடுச்சு. தண்ணி இல்லாத இடத்துல சொம்பு ஏந்திச்சு நிற்குது. நல்லா பாருங்கள். தண்ணி உள்ள இடத்துல சொம்பு விழுந்துடுச்சு. தண்ணி இல்லாத இடத்துல சொம்பு எழுந்திரிச்சு அது நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்துடும். அடுத்து போர் பண்ணுற வீடியோ ராத்திரி ஒரு 10 மணிக்கு வண்டி வந்தது. வண்டி அப்போ தான் கிடச்சிது. ஒரு 60, 65 அடி போன உடனே அந்த ஊற்று ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்துச்சு. 60, 65 அடியில் ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு 70, 75 அடியில் பாறை கிடச்சிது. அந்த பாறையிலையும் இங்கே கிடச்ச பாறை வந்து கரும்பாறைங்க. கரும்பாறை ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை, ஆவரேஜாக ஸ்ட்ராங் இருந்தது. ரொம்ப கெட்டி பாறை மாதிரி இல்லை, நார்மலாக கொஞ்சம் சிப்ஸ் மாதிரி உடஞ்சி தான் வந்தது. கொஞ்சம் பவுடர் மாவாகவும் வந்தது. 2 வகையான பாறை கிடச்சிது இங்கே. மேலெல்லாம் மண்ணுனா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான மண், கிராவல் மாதிரி. அதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே இருக்குங்க இந்த தண்ணி. நல்ல தண்ணி. கஸ்டமர் செம்ம சந்தோஷப்பட்டாங்க. ஒரே நாளில் அவங்களுக்கு நீர் விட்டு பார்த்து ராத்திரி 10 மணிக்கே வண்டி வந்து அப்போவே போர் பண்ணி கொடுத்தேன். இன்னும் இபி லைன் வாங்கலை. வாங்கினா மோட்ரு போட்ட வீடியோவும் போட்டு கொடுத்துருவேன். ஸோ இது போல் உங்களோட வீட்டுக்கு நீர் விட்டு பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். சரியான முறையில் நீர் விட்டு பார்த்து கொடுக்குறேங்க. என்னால் முடிஞ்சதுன்னா நீங்கள் போர் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து நான் போர் பண்ணி கொடுப்பேன். எனக்கு லோக்கலாக இருந்தால் அதை என்னால் பண்ண முடியும். தூரமாக இருந்தால் என்னால் அதை பண்ண முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நான் நீர் விட்டு பார்த்து கொடுக்குறேன். எத்தனை அடியில் தண்ணி வரும், தண்ணியோட அளவு என்ன, இது போல் எல்லா டீட்டெயிலையும் கிளியராக சொல்லுவாங்க. நீங்கள் நம்பி என்னை கூப்பிடலாம். நீரூற்று பார்க்குறதுல நல்ல அனுபவம் உண்டு. உங்களோட வீட்டுக்கு, உங்களோட கழனி நிலங்களுக்கு, உங்களோட கிணறுக்கு சைட் போர் பண்ணுறதுக்கு நீரூற்று பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நண்பர் தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நீரூற்று சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் என்னோட எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். எத்தனை அடியில் தண்ணி வரும், தண்ணியோட அளவு என்ன, விவசாயத்துக்கு பாயமா, எத்தனை ஹெச்பி மோட்ரு போடலாம், இது போல் எல்லா டீட்டெயிலும் கிளியராக சொல்லுவாங்க. நல்ல அனுபவம் உண்டு. யாரும் எனக்கு இதை சொல்லி கொடுக்கல, எல்லாமே அனுபவித்து கற்றுக்கினது தான். ஒவ்வொரு போர் போட்டு டேட்டா எடுத்து 15 வருஷமாக இது பின்னாடியே அலைஞ்சி திரிஞ்சு இந்த ஃபீல்டை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கினேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மழைநீர் சேமிப்போம், விவசாயம் செய்வோம். நன்றி, வணக்கம்.